ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மைனஸில் வந்து இன்றைக்கி என்ன நடக்க தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம நிலா கிட்ட வந்து அவங்க வானதி அவங்க அண்ணன் வந்து பயங்கரமாக வந்து பிரச்சனை பண்ணுறாங்க இல்லையா, பல்லாவக்கிட்டே நிலாக்கிட்டே. அதனால் அந்த பிரச்சனை வந்து எப்படியோ ஒரு வழியாக சால்வ் பண்ணி வந்து வேலைக்கு வந்து வந்துடுறாங்க. ஸோ அதோட வந்து சில முடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிலா வந்து நம்ம பல்லாவக்கிட்ட ரொம்ப பயங்கரமாக வந்து இந்த விஷயத்தை இப்படியே விட்டுறலாம்டா, அவங்க வந்து சாக்கடைடா, அவங்ககிட்ட போய் நம்ம பேசணும்னா மறுபடியும் நம்மளுக்கு தாண்டா அசிங்கம், இந்த பிரச்சனை எங்கெங்கெல்லாம் போகணும்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா சோழனுக்கு ஏற்கனவே இந்த ஒரு பிரச்சனையாகி வந்து டிரைவிங் லைசன்ஸே வந்து பிடிங்கி வச்சுருக்காங்க போலீஸ்காரங்க. இந்த பிரச்சனையும் போச்சுன்னா அவங்கள வந்து சுத்தமாக ஜெயிலே தூக்கி வச்சுருவாங்க சோழனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் பாண்டிக்கு பயங்கரமாக கோவம் வரும், சும்மாவே சொல்ல முடியாது. பயங்கரமாக கோவம், அவங்க பாட்டுக்கு அடிச்சு போட்டாங்க. அப்புறம் நம்ம ஆளுங்க தாண்டா, நம்ம வீட்டாளுங்க தாண்டா போய் ஜெயிலே உட்கார முடியும், அவங்க என்ன பேசுனாங்க நம்மளுக்கு தெரியும்டா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம நீலா சொல்கிறாங்க. ஆனால் பல்லவ வந்து கேட்காம நான் வந்து அண்ணன்கிட்ட சொல்லி தான் ஆகுவேன், அவங்க சொன்னால் தான் இவங்க கை காலெல்லாம் ஒடிச்சு விட்ருவாரு அப்படின்னு. அப்படி செஞ்சாலுமே நான் அம்மா நேரத்தானே பிரச்சனைன்ட்டு சொல்கிறீங்க, அப்புறம் என்ன தான் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சோழன் அவங்க வீட்டில் போய் உட்காந்துருக்காங்க. சோழன் வந்து அவங்க அப்பா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. நீங்கள் சாப்பிட்டு அப்படி இப்படி வச்சுட்டு போயிருக்கூடாது, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அப்பா வந்து அரட்டுறாங்க. அப்படி அரட்டிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிலாவும் சோழனும் வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணது அந்த மேடம் வந்து கால் பண்ணுறாங்க. அந்த மாதிரி டைவர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து நாளைக்கு வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸோ நாளைக்கு வந்து வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று அந்த மேட்டர் வந்து நம்ம சோழன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து சைன்லாம் பண்ணலை, எப்படியும் அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் தள்ளி வைக்க முடியாது, டைவர்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தள்ளி வைக்க முடியாது, ஃபஸ்ட் நீங்கள் உங்கள் ஒய்ஃப்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து நேரடியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேரங்கிட்ட போய் நம்ம சோழன் வந்து பேச போகிறாங்க. நான் எல்லாத்துட்டையும் எல்லா உண்மையும் அவரை சொல்ல போகிறேன், நான் அவளை லவ் பண்ணுறேன் முதற்கொண்டு எல்லாரும் சொல்ல போகிறேன் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. ஸோ அவ்வளோதான், ஓகே, பை.